வாக்யஜ்ஞேன கல்பதாம். தத்வைராக்யம் ஜுகுப்சாய தர்சனஸ்ரவணாதிபிஹ தேஹாதி பிரம்ம பர்யந்தே யநித்யே போக்யவஸ்துனி. தத்வைராக்யம் ஜுகுப்சாய தர்சனஸ்ரவணாதிபிஹ தேஹாதி பிரம்ம பர்யந்தே யநித்யே போக்யவஸ்துனி. இப்ப சொல்ல போறது வைராகிய லட்சணம். வைராகியம் என்றால் என்ன? தத்துவபோதத்தில் என்ன படித்தோம்? விராகः. விராகம்னா என்ன? இஹ ஸ்வர்க போகேஷு இச்சா ராஹித்யம் படிச்சிருக்கோம். அதையே ஸ்லோகா ஃபார்ம்ல சொல்ல போறார். யா தரிசன ஸ்ரவணாதிபிஹி ஜுகுப்சா தத் வைராகியம் தேஹாதி பிரம்ம பர்யந்தே ஹ்யநித்யே போகவஸ்துனி. யா தரிசன ஸ்ரவணாதிபிஹி ஜுகுப்சா தத் வைராகியம். அப்படி படிக்கணும். தேஹாதி பிரம்ம பர்யந்தே, இந்த உடல் முதல் பிரம்மதேவன் வரையிலும், இந்த உடம்புல இருந்து தேக ஆதி. தேகம்னா உடம்பு. ஏன் இதுக்கு தேகம்னா? ஒரு நாளைக்கு எரிக்க போறாங்க, தகனம் பண்ண போறதுனால இதுக்கு பேர் தேகம்னு பேர். இருக்கிற போதும் எரிஞ்சுன்னு தான் இருக்கு உடம்பெல்லாம். அதனாலதான் இந்த மிஷின் ஓடின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள எப்படி பாய்லரில் போட்டால் தான் மிஷின்லாம் நெருப்பெல்லாம் ஓடின்னு இருக்கும், அது மாதிரி இதுக்குள்ளேயும் சாப்பாடு போட்டு போட்டு எரிஞ்சு 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 எரியுது பண்ணுறது. அங்கே எப்படி விறகு கிட்ட போட்டு எரிக்கணுமோ அது மாதிரி அப்பப்போ இது காஃபியை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இதுக்கு பேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ப்ராப்பராக பேர்ன் பண்ணணும். இல்லாட்டி அங்கங்கே நின்றுக்கும் எல்லாம். அக்னி கூடி எடுத்துன்னா அவ்வளோதான், வியாதி ஆரம்பிச்சிடும். ஆக இந்த உடம்பு எப்படின்னா இது இப்பவும் எரிஞ்சுன்னு இருக்கு. ஒரு நாளைக்கு இதை நெருப்பில் வச்சு எரிக்க போறாங்க, இல்லாட்டி இது ஒரு மண்ணோட மண்ணா போறது. ஆகையினால இதுக்கு என்னன்னா தேக ஆதி, உடல் முதல். உடல் முதல் பிரம்ம பர்யந்தம். பிரம்ம பர்யந்தம்னா என்ன அர்த்தம்? பிரம்மதேவன் வரைக்கும், படைப்பு கடவுளான பிரம்மதேவன் வரைக்கும். ஹனித்யே, ஏன்னா 100 கோடி பிரமர் நொந்தினார், பிரம்மாவே வந்துட்டு போயிடுறாருன்னு இருக்கு. பிரம்மா அனித்யம்னு இருக்கு சாஸ்திரத்துல. இப்பதான் படிச்சோம். பிரம்ம சதாந்தரேபின்னா, பிரம்மாவுக்கே ஆயுஸ் இருக்கு, அவரே போயிடுவார். அனித்யே. அப்புறம் என்னது? போகவஸ்துனி. இதெல்லாமே போகவஸ்து தான். இந்த உடம்பு என்னதுன்னா போக, சொல்லியிருக்கோமே, போக ஆயத்தனம். தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். இந்த உடம்பு என்னது? சுகதுக்க போக ஆயத்தனம். மனசு என்னது? அந்தக்கரணம். சுகதுக்க போக சாதனம். இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர்வதற்கான இருப்பிடம். உயிரானது இன்ப துன்பத்தை நுகர்வதற்கான இருப்பிடமாக உடல் இருக்கிறது. அதில் உள்ள கருவி மனம் இன்ப துன்பத்தை நுகர்வதற்கான கருவியாக இருக்கிறது. இப்ப கண்ணாடி வழியா பார்க்குற மாதிரி மனசு வழியாத்தான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன். மனசுல இருக்கிற துக்கத்தோட சேர்ந்து தானே நான் இருக்கேன், மனசுல இருக்கிற சுகத்தோட சேர்ந்து இருக்கேன். ஆக இன்பத்தோடும் துன்பத்தோடும் என்னை இணைத்து கொண்டு நான் இன்பமாக இருக்கிறேன், துன்பத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. துன்பத்தோடு இருக்கிறேனா துன்பமாக இருக்கிறேனா தெரியாது. யாருக்கு? உனக்கா மற்றவனுக்கான்னு கேட்கணும். நான் இன்பமாக இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிறான். நான் ரொம்ப துக்கமா இருக்கேன் அப்படின்னா, துக்கத்துல இருக்கேன்னு சொல்றோமா, துக்கமா இருக்கேனா? சந்தோஷத்துல இருக்கேனா சந்தோஷமா இருக்கேன்? இதே பெரிய கேள்வி. நான் சந்தோஷமா இருக்கேனா சந்தோஷத்துல இருக்கேனா? நான் துக்கமா இருக்கேனா நான் துக்கத்துல இருக்கேனா? யோசிச்சு பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு. துக்கத்துல இருக்கேன்னா துக்கத்தோட என்ன சேர்த்துன்னு இருக்கேன், சந்தோஷத்தோட என்ன சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் நாம. ஆனந்தமா இருக்குங்கிறது எது சொல்லும்? உண்மையை புரிஞ்சதுனால ஆனந்தமா இருக்கேன் அது சொல்றோம். அப்படி சொல்றதுக்கு உடம்பு மனசு வேண்டி இருக்கு. எனக்கு இதுல ஆனந்தம் தேவையில்லைன்னு புரிஞ்சுன்றதுனால ஆனந்தமா இருக்கேன்.
இந்த உடம்பு மனசுல ஒரு நாள் ஆனந்தம் வராது அப்படின்னு புரிஞ்சதுனால ஆனந்தமா இருக்கேன். அதுக்கு காரணம் நான் ஆனந்தமா இருக்கேன்னு புரிஞ்சதுதான். ஆனந்தமா இருக்கிறேன்னா இந்த உடம்பு மனசுல ஆனந்தத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுன்றதுனால இந்த உடம்பு மனசுல நான் ஆனந்தமா இருக்கேன். எப்படி? அதனால நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படி சொல்றோம். சரி, தேகாதி பிரம்ம பரியந்தே அனித்யே போக வஸ்துனி, இன்ப நுகர்ச்சி. வெறும் இன்பம் மாதிரி இல்லை, துன்பந்தான் அதுவும் சேர்த்து தான் கொடுக்கும். அது துக்கம் மிஸ்ரிதந்தான், துன்பம் கலவாத இன்பங்கிறது கிடையாது. எல்லாம் ஒழுங்கா இருக்கு, திடீர்னு இன்னைக்கு காலம்பரை பைப்பில் தண்ணி வரலன்னா இதுதான் பண்ணும். எல்லாம் வேணும், கரண்ட் போயிடுச்சு அப்படிம்போம். அத்தனை சௌரியம் பண்ணியும் கூட கரண்ட் வருது, பட் எனக்கு இந்த இது மாத்திரம் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அது பண்ணி கொடுக்கலன்னா உடனே ஏன் பண்ணிதல பிடிங்கி எடுத்துருவோம் ஆஃபீஸை. அங்கே என்னெல்லாம் வேலை இருக்குது அதுக்கு ப்ரையாரிட்டி எப்போ கொடுக்குறதுனா ஏன் வேலை எனக்கு முக்கியம்னா எல்லாரும் ஆசிரமத்தில் சேர்ந்து ஒரேடியாக அப்படிங்க அவன் கிச்சனில் சொல்கிறான் வச்சுக்கோங்களேன். இங்கிதமே தெரியாது ஆசிரமத்தில் சில பேருக்கு. என் வேலை எனக்கு முக்கியம், வரணும்னு நினைச்சா வந்துடணும். எல்லாம் எனக்கே நடக்காது. நானே என் பல்பு போடணும்னா எனக்கு 1 வாரம் ஆகும். என் ரூம் இருக்கிறத க்ளீன் பண்ணால் இதாகும். என் துணியவே மடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். அதெல்லாம் சல்தா ஹாய் போயிட்டே இருக்க வேண்டியதான். சில சமயம் இப்படிலாம் சில பேர் ப்ரெஷர் கொடுக்குறத பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னவோ வீட்டில் கூட இப்படி இருந்திருக்க மாட்டாங்க எல்லாரும். இங்கே வந்தவுடனே ஆசிரமத்தை படுத்துகிற பாடு இருக்கே பகவானே. அனித்யே போக வஸ்துனி. தனியாக வீட்டில் இருந்து வீட்டை நடத்தி பார்த்தா தான் தெரியும். ஆசிரமம்னா என்னவோ சொர்க்கலோகம் நினச்சிக்கிறதா என்ன? மரத்தடியில் படுக்கணும் எல்லாரும், ரூமே கிடையாது. வாங்க எல்லாம், நான் ஒரு மரத்தடியில் துண்டை விரிச்சு படுக்கிறேன், எல்லாரும் வாங்க. ஒரு நாளைக்கு மாசத்துல 1 நாளாவது எல்லாரும் மரத்தடியில் போய் படுக்கலான்னு சொல்லணும். நானே வரேன் சொல்லணும். வெளியில் போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும். 1 நாளாவது தவ வாழ்க்கை, 1 நாள் அட்லீஸ்ட். அங்கே வந்து கொசு கடிக்கிறது அது கடிக்கிறது, ஒரு சின்ன ஃபேன் வச்சுக்கலாமான்னு ஒன்றும் வச்சுக்கப்படாது. கொசு கடிச்சா அப்படியே தான் இருக்கணும். கடிக்கட்டுமே, சாக போகிற உடம்பு என்ன, அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். கொஞ்சம் கூட இது அன்கம்ஃபர்ட் ஜோனே வரக்கூடாது. எப்படி முடியும்? இல்லை, நான் எனக்கு பர்டிகுலராக யாரையும் சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, சில சமயம் அப்படி தெரியுது. அதான் நம்மெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு படித்து இப்படிலாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோங்கிறதே அந்த ஏரியாவே தெரியாது. எனக்கு என்னோட ஏரியா தான். அப்போ என்ன ஆகும்னா, இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்கிறது? சரி, இதுவும் நம்ம பிராரப்தம்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக அப்போ சொல்ல வேண்டும். இது ஒன்றும் பொண்ணு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்பவும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ரொம்பவும் போய் ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. சொல்லணும், ஒரு தரத்துக்கு ஒரு 10 தரத்துக்கு ஒரு தடவை நான் நெக்ஸ்ட் ரிமைண்டர் வில் கம்ஸ் என்னென்ன ஆஃப்டர் 10 days, அவ்வளோதான். நாங்களாம் எத்தனையோ விஷயத்தில் இன்னும் பண்ண வேண்டியது, நான் வந்த புதுசில் பண்ணணும்னு நினைச்சது கூட இன்னும் பண்ண முடியாதெல்லாம் இருக்கு. அதுக்காக நமக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும், தோணிகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் பண்ண முடியுமா என்ன? அது முடியாதுங்கிறத பகவான் காட்டுறதுக்கு தான் சிலதெல்லாம் வச்சிருக்காரு. தேகாதி பிரம்ம பரியந்தே ஹ்யனித்யே போக வஸ்துனி, போக்ய வஸ்துனின்னு இருக்கு இல்லையா? போக்ய வஸ்துனி, அனுபவிக்கக்கூடிய பொருள்ல அது என்னதுன்னா தர்சன ஸ்ரவணாதிபிகி. தரிசனம்னா இப்ப பார்க்கறது. இவருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றார். என்ன? திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே. தரிசனம்னா என்ன? இப்பவே பார்க்கறோம், இங்கெல்லாம் இருக்கிறது, இங்க இருக்கிறது, அமெரிக்கா இருக்கிறது கூட பார்க்கறதுலாம் போய் பார்த்து விடலாம். பிரம்மலோகத்தில் இருக்கிறத போய் பார்க்கறதுன்னா என்ன பண்றது? பிரம்மலோகத்தில் பிரம்மாஜிக்கு என்னெல்லாம் கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, என்ன சௌரியங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் வர்ணிக்கிறது வச்சுப்போம். சொர்க்கலோகத்தை பற்றி வர்ணிச்சிருக்கு. அம்பாள் இருக்கிற ஸ்தானத்தை, சிந்தாமணி தீபம் எல்லாம் வர்ணனைகள்லாம் இருக்கு. மகா பத்மாடவி சம்ஸ்தா, கதம்ப வனவாசினி, சுதாசாகர மத்தியஸ்தா, காமாட்சி, காமதாயினி அப்படின்னு அம்பாளுக்கு வந்து அம்பாள் இருக்கிற இடத்தை சொல்றது. பெரும் தாமரை காடாம், மகா பத்மாடவி சம்ஸ்தா. பத்மன்னா தாமரை, அடவின்னு சொன்னா காடு,
தாமரை குளக்காடுகள் சுத்தி வர, அதுக்குள்ள கதம்பவனமா, அதுல சுதாசாகரமா, சுதான்னா என்னது, அமிர்தம், அமிர்தக்கடல், அமிர்தக்கடல். அங்க இருந்துட்டு காமாட்சி, காமதாயினி. காமாட்சின்னா என்ன அர்த்தம்? ஆனந்தமான பார்வையாம். காமாட்சிங்கிற சொல்லுக்கு பொருள் நிறைவான பார்வை, முழு நிறைவோடு கூடிய பார்வை. காமசப்தத்துக்கு ஆனந்தம்னு அர்த்தம், ஆனந்தாட்சின்னு அர்த்தம், சுகாட்சின்னு அர்த்தம். இன்பக்கண், அந்த கண்களெல்லாம் இன்பம் ததும்புகிறது, ஆனந்தம் ததும்புகிறது. அத காமாட்சி. காமதாயினி அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு வேணுங்கிற சந்தோஷத்தை கொடுக்கிறவள்னு அர்த்தம். இப்படிலாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவன வாசனை இது மாதிரி நிறைய இருக்கு. சொல்லி பார்க்குறேன் ஸ்லோகம்லாம், அம்பாடுதெல்லாம். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்னகிரேவே சிந்தா கரோல முக்தா பலான்விதா காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதி பணஸ்தனி நாபியாலவால ரோமாலி லதாபல குஜத்வயி லக்ஷரோமலதா தார தாசமுன்னேய மத்தியமா ஸ்தனபாரதலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடி ரத்னகிங்கணி காரம்ய ரசனாதாம பூஷிதா காமேஷக்யா சௌபாகியம் ஆர்தவோருத்வயான்விதா மாணிக்ய முகுடாகார ஜானுத்வய விராஜிதா இந்திரகோப பரிக்ஷுப்த ஸ்மரதுணாபஜங்கிகா கூடகுல்பா கூர்மபுஷ்டா ஜெயிஷ்ணு பிரபதான்விதா நகதீதிதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோகுணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருகா சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா மராலி மந்த கமனா மகாலாவண்ய சேவதிகி சர்வாருணா நவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா சுவாதீன வல்லபா சுமேரு மத்திய சிருங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகா சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி தேவர்ஷி கணசங்காத ஸ்தூயமான ஆத்ம வைபவா. இதெல்லாம் இந்த வர்ணெல்லாம் ஸ்ரவணம்தான். அதெல்லாம் நமக்கு தெரியுமா என்ன? கேட்டிருக்கோம். அதை இமேஜின் பண்ணினாலே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இது அம்பாள் இருக்கிற ஸ்தானம் சுமேரு மத்திய சிங்கஸ்தா, மேருமலையின் உச்சியில் இருக்கான். ஸ்ரீமன் நகரநாயிகா, ஸ்ரீசக்கர நகரம், ஸ்ரீமன் நகரநாயிகா. சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா, எல்லாம் சிந்தாமணியினால கட்டப்பட்ட வீடாம், செங்கல் இல்லை. சிந்தாமணின்னா நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய மணி, ஜம் அது. சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்சபிரம்ம ஆசனஸ்திதா, சதாசிவன் ருத்ரன் எல்லாரையும் அந்த மஞ்சத்தில் போட்டிருக்கான்னா பஞ்சபிரம்மாசனாசீனான்னு பின்னாடி வரும். சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா இதனோ பஞ்சபிரம்மாசனாசீனா மகாபத்மாடவி சம்ஸ்தா. எல்லாம் ஸ்ரவணம். இதை கேட்ட உடனே அந்த லோகத்துக்கு போய் பார்க்கணும் போல ஆசையா இருக்கும். அதெல்லாம் இல்லைங்கிறாரு. இந்த மாதிரிலாம் வர்ணனை பண்ண உடனே அங்கே இப்போ ஒன்றும் இல்லை, வேலூரில் தங்கத்திலேயே பண்ணியிருக்காங்க, கோயிலெலாம் கோல்டுலேயே பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல் பிளேஸ், எக்ஸலண்ட் பிளேஸ். என்னமா வர்ணம், என்னமா இருக்குது தெரியுமா அப்படின்னா, அங்கே உள்ளே போனால் எல்லாம் மறந்தே போயிடும் லோகமே. ஆனால் அதுவும் என்னென்ன கொஞ்ச நாள் அங்கேயே பார்த்துட்டு அங்கே இருக்கிறவன்ட்ட போய் கேட்டேன், இது நான் தினம் தான் பார்த்துட்டு இருக்கேனேம்மா. அவனுக்கு அவனோட துக்கம். ஞானம் இல்லைன்னா எங்கிருந்தா என்ன, தினம் பார்த்ததே பார்த்து ரசிக்கவா முடியும்? அப்படி இருந்தால் கல்யாணம் ஆனவங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களே லைஃப்பில். பார்த்த குருவே பார்த்துட்டு இருக்கோம், பார்த்த சிஷ்யனே பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு சேஞ்சு, என்னத்தை சேஞ்சு பண்ணுறது? இப்போ ஒருத்தன் தலைமுடி இப்படி என்னெல்லாமோ வச்சுக்கிறான். நேற்றுக்கு இங்கே கொஞ்சம் சரைச்சிருக்கான், இங்கே கொஞ்சம் சரைச்சிருக்கான். ஏர்போர்ட்டில் ஒருத்தனை பார்த்தேன், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இன்னெல்லாமோ இங்கே கொஞ்சம் பாதி, இங்கே கொஞ்சம் பாதி. அதை பார்த்து இன்னொருத்தன் பண்ணுறான், இது நல்லா இருக்க, குட் ஃபேஷனுங்கிறான் இன்னொருத்தன். இந்த கன்றாவெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதை வேற நமக்கு விற்த்தியில் ஏறி அது விவேக சூடாமணி கிளாஸில் சொல்லி தர்ஷன ஸ்ரவணாதிபிகி கொஞ்சம் வேணும்னா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போயிட்டேன். அதாவது தர்ஷன ஸ்ரவணம். தரிசனம்னா என்ன? இப்பவே இந்த லோகத்திலே போய் பார்க்கலாம். அமெரிக்காவில் கூட போய் நயாகரா பார்த்துன்னா பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் சிலதுக்கெல்லாம் இந்த உடம்புல போய் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வேற ஒரு உடம்புக்குள்ள புகுந்து அங்கே போய் பார்க்கணும். என்ன ஆகையினால என்ன ஸ்ரவணம்னா அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். புராணங்கள்லாம் வர்ணனை பண்ணுறது, சாஸ்திரங்கள்லாம் வர்ணனை பண்ணுறது, அந்த லோகத்துக்கு போகலாம், இந்த லோகத்துக்கு போகலாம். இப்போ இங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாசாவில் இந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் இங்கே உருப்படியாக என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு வழி இல்லை.
என்ன அதையும் பார்த்தாச்சு. அதை பார்க்கறதுக்கு ஒரு குரூப் வேலை பண்ணிட்டு இவன் வந்து மார்ஸில் போய் வாழலாமா, அங்கே ஏற்கனவே இருந்தானா இல்லையா, அந்த மண்ணை தோண்டின்னு உட்காந்துருக்கான். நல்லது தானே, அது அவங்களோட வேலை. நம்ம ஒன்றை தோன்றோம், அவன் இன்னொன்று தோன்றான். தர்ஷன ஸ்ரவணாதிபிகி, ஆதிபிகினா எக்ஸட்ரா. அங்கே போனோம், அங்கேயும் போய் சென்ஸ் பர்செப்ஷன், அங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் கிடைக்க போகிறதோ தெரியல. 7வது அறிவு, 8வது அறிவு, 10வது அறிவு, 11வது அறிவு, எல்லா அறிவும் சேர்ந்து வருமோ என்னவோ. 5 வச்சுட்டே படாபாடு படுறோம். இந்த 5க்கு பின்னால் பகுத்தறிவு யூஸே பண்ணுறது இல்லை. அப்படி இருக்கிற போது அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் தெரியாது. அதனால் அதில் எல்லாம் வெறுப்பு வந்துடலாம். ஜுகுப்சா, ஜுகுப்சான்னா அருவறுப்பு. ஜுகுப்சான்னா அருவறுப்பு. எல்லாம் வேண்டாப்பா, பார்த்தாச்சு, எங்கே போனாலும் அசாந்தி தான். அதை பார்க்குற போது ஒரு ஆனந்தம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சோதான். இந்த சோடா பாட்டில் எந்தூசியாசம்மா கேட்டிருக்கீங்களா? எந்தூசியாசம்னா என்னென்னா சோடா பாட்டில் எந்தூசியாசம். இந்த சோடா பாட்டில் எந்தூசியாசம், இந்த பல்பு வந்து அந்த காலத்தில் குண்டு இருக்கும், அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த காற்று இறங்க ஆரம்பிச்சிடும், இறங்கி அப்படியே போயிடும். அது மாதிரி ஆசிரமத்துக்கு வரும்போது ரொம்ப உற்சாகமாக இருப்பார். அந்த உடனே விழுந்து விழுந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் நாளாக இதே வேலையை பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். முதல்ல வந்த உடனே எல்லாம் ஆஹா ஓஹோ, இது மாதிரி நான் லோகத்திலேயே பார்த்ததில்லை, இப்படிலாம் பார்த்ததில்லை, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் நாளாக என்னன்னா வர வர ஆமாம் தத் வைராக்கியம் ஜுகுப்சாயா. இந்த கதை தெரியணும், ரொம்ப தமாஷா இருக்கும், மறந்து போச்சு எனக்கு. அல்ல தரிசன ஸ்ரவணாதிபிகி யா ஜுகுப்சா. அதனால அது ஒரு ஜுகுப்சா வந்துடும். எல்லாம் வேண்டாம், எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க, அது இவ்வளவு பண்ணுறான், இவ்வளவு செய்கிறான் போகிறான். இந்த சென்னையில் சில பேர்லாம் உண்டு, பாராட்டு விழா நடத்துறதுக்குன்னே இவங்க கம்பெனி வச்சுருக்கான். பாராட்டு விழா கம்பெனி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறேன், 25,000 ரூபா கொடுங்க அப்படி. அவள் கூப்பிட்டு வச்சு ஏதாவது உங்களுக்கு இருக்கோ இல்லையோ உங்களை வச்சு ஒரு பாராட்டு விழா. நமக்கு பிடிக்குமா? ஒரு 4-5 பேர் சேர்ந்து இவங்க வந்து தோசை நல்லா வாத்தாங்க, சொல்ல வேண்டிதானே, வெள்ளை வெள்ளையே இருந்தது இவங்க வாத்த தோசை, சும்மா நானா கற்பனை பண்ணுறேன் சொல்லி பாராட்டு விழா. இவன் நம்மள்கிட்ட வந்து கேட்குறான், உங்களுக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறேன்னு. போரும்ப்பா, எனக்கு எப்படி பாராட்டு விழா இருக்குன்னு தெரியும் எனக்கு சொல்கிறான். இதுக்குன்னு ஏஜென்சி எல்லாம் இருக்கான். இந்த பாராட்டு விழா நடத்துகிறேன், உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன், இவரையே கூப்பிடுறேன், அவரை கூப்பிடுறேன், அப்படிலாம் வந்து சொல்லுவான். இதுக்கு மயங்கிற ஜனங்கள் நிறைய இருக்காங்க. அந்த பாராட்டு விழா, இந்த பாராட்டு விழாலாம் நடத்துவான். ஆஹா தத் வைராக்கியம், அதுக்கு பேர் தான் வைராக்கியம். வைராக்கியம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அனுபவிக்கிறவங்களை பற்றி நமக்கு பொறாமை இல்லை, நல்லா சந்தோஷமாக அனுபவிக்கணும். எனக்கு இன்றைக்கி தானே புத்தி வந்திருக்கு, அவனுக்கும் கொஞ்ச நாள் கழித்து வருமா இருக்கும். என்னைக்கு வருதோ வந்துட்டு போகிறது. இந்த பிறவியோ அந்த பிறவியோ எந்த பிறவியிலோ அவனுக்கு புத்தி வர்ற போது வந்துட்டு போகிறது. ஆகையினால எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், அருவருப்புங்கிறார். அது வந்தால் என்னுடைய சாந்தி. அது நினைக்கலாம், அருவருக்கிறதுக்கு எதுக்கு அருவருக்கிறீங்க அப்படின்னா, அது ஞானம் வந்தாச்சுன்னா அதுவும் போயிடும். ஆனால் முதல்ல இந்த ஞானம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேணும். எனக்கு தேவையில்லை, வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கி தரேன், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, நல்ல ஃபோனில் ஒரு ஃபோனே வேண்டாம், நோ ஃபோன் அட் ஆல். எனக்கு உலகத்தில் யாரோடையும் சம்பந்தம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உண்டு, என் மேலே உண்டு, நான் பகவானோட பேசாமல் இருக்கேன், யாரும் கூட வரப்போறதில்லை. ஆகையினால உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. அதனால் அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா. எதுவுமே நிலையில்லாததை நான் சார்ந்திருக்க போறதில்லை. அதனால தான் இவர் பாடினார், திருநாவுக்கரசர் நெஞ்சை பார்த்து சொல்றார், ஓ நெஞ்சே நிலை பெறுமாறு எண்ணுதியேல். உனக்கு வாழ்க்கையில நிலையான ஒரு அமைதி ஆனந்தம் வேண்டும் என்றால் நீ வாராய், கிளம்பு போலாம் அப்படிங்கிறார். என்னதுன்னா, நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு. நீ என்ன பண்ணணும்னா, இந்த திருவாரூர்ல பாடுறாரு, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வாரா,
நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நம்முடைய பிரான் இருக்காரே, நம்ம படைத்து காத்து அழுறாரே இறைவன், அவருடைய கோயிலுக்கு போய் புலர்வதற்கு முன்பு, வெடியறதுக்கு சூரியன் உதயத்துக்கு முன்னால புலர்வதற்கு முன்பு அலகிட்டு, முதல்ல பெருக்கு கோயில் வாசலுங்கிறார், புலர்வதற்கு முன்பு அலகிட்டு, அப்புறம் சாணி தெளிச்சு மெழுகுங்கிறார், மெழுக்குமிட்டு, அப்புறம் என்ன பண்ணா பூவெல்லாம் பொறி பூமாலை புனைந்து ஏத்தி வாயார புகழ்ந்து இறைவனை பாடு. பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி நிலைபெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வாரா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதற்கு முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி தலையார கும்பிட்டு நல்லா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணு, கூத்துமாடி சிவபெருமானே சொல்லி நல்லா சந்தோஷமா பாடு. என்னது தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுலர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே நெஞ்சுக்கு சொல்றார். மனசை பார்த்து எதுக்கு சொல்றேன்? இது பக்தி. இங்க நம்ம வேதாந்தம் படிக்க போறோம், தத்துவஞானம். ஆனா ரெண்டுக்கும் இதுதான் பொதுதான். இறைவனே போறோம், எனக்கு அதுல ஆனந்தம் கிடைச்சதுன்னா இதெல்லாமா பிடிக்கும். அது பழச் சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாத்தையும் கடவுளுக்கு கொடுத்தாங்க. நம்ம தான் போட்டு மகிழலை, தனக்கு போட்டுக்கொண்டு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கல, ஆண்டவனுக்கு போட்டாங்க. நகைகளையும் ஆபரணங்களையும் பெரிய பெரிய வஸ்திரங்களையும் உத்தமமானதெல்லாம் இறைவனுக்கு போட்டு போட்டு கண்குளிர பார்த்தாங்க. அதான் அனி தரிசன ஸ்ரவணாதிபிஹி ஜுகுப்சா. யா ஜுகுப்சா தத் வைராக்கியம். வைராக்கியத்துக்கு நிறைய சொல்லுவோம். தோஷ தரிசனம் ரொம்ப முக்கியம். தோஷ தரிசனம் வைராக்கிய ஹேத்து என்னது? தோஷ தரிசனம். தோஷம் பார்க்கணும். எதுல தோஷம்னா செவ்வாய் தோஷம் எல்லாம் இல்லை. நான் அனுபவிக்கிற சுகம் எப்படிப்பட்டது, நான் அனுபவிக்கிற சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோமானா அதுல இருக்கிற குணம் என்ன தோஷம் என்னங்கிறது தெரியும். இது புரியறதுக்கே புண்ணியம் நிறைய வேணும். சத்சங்கத்தினால மகிமானால தான் வரும். இது ராமகதா காமகதாம்பா. அதாவது இந்த நல்லவங்கள்லாம் என்ன பேசுவாங்கன்னா ராமகதா பேசுவான், மோசமானவெல்லாம் என்ன பேசுவான்? காமகதா பேசுவான். சத்சங்கத்தில் போனா ராமகதா, துசங்கத்தில் போனா காமகதா. தோஷ தரிசனம்னா என்னன்னா, தோஷ தரிசனம்னு சொன்னா நம்ம அனுபவிக்கிற சுகத்துல இப்ப இந்த ஹாலை இப்போ இந்த சுகம் நம்ம அனுபவிக்கிறோம். ஃபேன் எல்லாம் ஓடுறது, எல்லாம் லைட் எல்லாம் எரியறது, நல்லா கம்ஃபர்ட்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இதை நடத்துறதுக்கு பணம் வேணும். பணம் எங்கிருந்து வரும்? இந்த ஹாலை மெயின்டைன் பண்ணா இதை பெருக்கிறதுக்கு ஆள் போடணும், ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒன்றும் கஷ்டம் இல்லை, தட்சிணாமூர்த்தி கொடுக்குறாரு, நடக்கிறது. ஆனால் அது சரியா போகணும். பெருக்கினாங்களா இல்லையான்னு பார்க்கணும், மேலே ஒற்றை எல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நேற்றுக்கு உள்ள ராத்திரி பார்க்குறேன், உள்ளுக்குள்ள அப்படியே அணில் கூடெல்லாம் கீழே விழுறது பெருசு பெருசா வச்சா. இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். இது இன்பமா துன்பமான்னா, இந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னா துன்பப்படணும். நம்ம சந்தோஷமா படுறோம், அது வேற விஷயம். நம்ம ஒரு துன்பத்தை சந்தோஷமா நினைச்சா அது துன்பம் இல்லை. துன்பத்தை மகிழ்ச்சியோட செஞ்சா, உடற்பயிற்சி செய்யறது இன்பமா துன்பமானா, துன்பமா இருந்தாலும் அது இன்பம் கிடைக்க போறதுங்கிற எண்ணத்தோட பண்ணினா அந்த துன்பம் துன்பமா தெரியாது. ஆனா துன்பம் கலந்திருக்கிற தோஷம் இருக்கு. வைராக்கியத்துக்கு விஷயம் என்னன்னா, தோஷ தரிசனம் ரொம்ப முக்கியம். விஷய சுக போகேஷு தோஷ தரிசனம் வைராக்கிய ஹேது. இதெல்லாம் நிறைய இருக்கு. இனிமேல் எல்லாம் வரும், இதுல எல்லாம் இல்லை, இனிமேல் பின்னாலெல்லாம் வரும், இங்கேயும் வரலாம். சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்தில் வைராக்கியத்துக்கு அத்தனை ஸ்லோகம் சொல்லியிருக்கார். வைராக்கிய சதகம்னே இவரே சொல்லியிருக்காரு. ஆக இந்த துன்பம் கலந்திருக்கிற துக்க மிஸ்ரிதத்துவ தோஷம்னு அடிக்கடி வகுப்புல சொல்லியிருக்கேன். ஆனாலும் இந்த இடத்துல அதை சொல்லணும், அதுக்காக சொல்றேன். துன்பம் கலந்த தன்மை, நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் துன்பம் கலந்ததாகவே இருக்கின்றன.
துன்பம் கலவாத இன்பம் இவ்வுலகில் இல்லை இல்லை இல்லவே இல்லை. அதனால்தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, வேலை பண்றது துன்பமா இருக்கு, பணம் கிடைச்சா இன்பமா இருக்கு. ஆனா பணங்கிற இன்பம் கிடைக்கணும்னா வேலைங்கிற துன்பத்தை படணும். சந்தோஷமா வேலை பண்ணிவிட்டா அது தெரிய போறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா மனப்பக்குவம். துன்பத்தை எதிர்கொள்ற அளவுக்கு மனப்பக்குவம் இருந்துட்டா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா துன்பத்தை எதிர்கொள்ற மனப்பக்குவம் நிறைய பேருக்கு இல்லையே, மனப்பக்குவம் இல்லையே. அதனால துன்பம் கலந்த இன்பம்ங்கிறது ஒரு குற்றம், ஒரு குறை, ஒரு தோஷம். அது அடுத்த தோஷம் என்னன்னா, இப்ப இந்த உடம்பே எடுத்துக்கிட்டோமே, இது இன்பம் தர்றதா துன்பம் தர்றதா? கிருஷ்ணரே சொல்றாரு அனித்தியம் அசுகம் லோகம்னுட்டார். இது இன்பம் தரதா துன்பம் தரதா? நான் துன்பம் கலந்த இன்பத்தை தான் இதில் அனுபவிக்க முடியும். இளமையா இருக்கிற போது இன்பம், முதுமையா இருக்கிற போது துன்பம். இந்த முன்பு இன்பத்தை அனுபவிச்சிருந்தா முதுமையில் அதை துன்பத்தையும் சேர்த்து தான் அனுபவிக்கணும். நான் நினைக்கிறேன் சுவாமி முந்தி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியலன்னா. நான் நினைக்கிறேன் உடம்பு எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறது, ஒத்துழைக்க மாட்டேங்கிறது சொல்றோமே. இப்ப இந்த உடல் வாழ்க்கையே இன்பம் கலந்த துன்பம் தானே. நமக்கு ஒரு நல்ல பதார்த்தம் சாப்பிடணும்னா, ஒரு பதார்த்தம் சாப்பிடணும்னா அதை ஒருத்தன் சமைக்கணும். அங்கே நமக்கு வடை பாயசம் போடணும்னா அவன் வேகணும். அங்கே அவன் சொல்லுவான், நீங்க கேட்டுட்டீங்க வடை போடணும் பாயசம் போட்டேன், எனக்கு வேர்த்து கொட்டுறது தாங்க முடியல, ஒரு இது முடியல, உதவிக்கு ஒருத்தனையும் காணும், அரைச்சா பாதியில கரண்ட் போயிடுத்து, எத்தையோ சொல்றான்னு வச்சோங்க. நம்ம அந்த வடையை சாப்பிட்றதுக்கு நாமளும் அரேஞ்ச் பண்ணினா நம்ம அனுபவிக்கிறது. வெளியில் இருக்க நம்ம யாரா வெளியில் இருக்கவங்க சாப்பிட்டு போறது வேற விஷயம், அவங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. அதை பண்ணி சாப்பிட்றவனுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் அனுபவிக்கிறான். அப்படி பண்ணினதுக்கு அப்புறமும் நீ வடை சரியா இல்லப்பா, கொஞ்சம் உப்பு கூட போட்ட, எண்ணெய் குடிச்செடுத்து, என்னத்தையாவது சொல்லுவோம், திருப்தியாகவும் சாப்பிட மாட்டோம். சரி அப்படித்தான் கிடைச்சதே, அதுல சந்தோஷம் இருக்கான்னா. நான் இந்த ஹாலை பார்த்துட்டு நான் இன்னொரு மடத்துக்கு போனேன், அவங்க என்னமா ஹால் கட்டியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சாமியாருக்கு இந்த ஹால் பிடிக்கல தானே அர்த்தம். அவன் என்ன சொல்லுவானா, அதுதான் இக்கரை கேட்கிற பட்சம். அங்கிருந்து இது ரொம்ப சிம்பிளா இருக்க, காம்பாக்டா இருக்க, வெரி நீட், எங்களோட மெயின்டைனே பண்ண முடியலம்பா அவன். இங்க புரியுறதா? இப்ப உங்களுக்கு என்ன எதுல வைராக்கியம் வரப்போறது தெரியுமோ? சுவாமி நீங்க வைராக்கியத்தை பத்தி பேசுறத கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும். சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா இப்ப நீங்க பேசுறதே துன்பம் கலந்ததா இருக்கு, போட்டு குத்து குத்துன்னு குத்துற மாதிரி இருக்குன்னா தெரியணும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில தெரியணும். நிறைய பேருக்கு அப்படியே இந்த பணக்கார வீட்டு பசங்கள்லாம் ஒன்றும் அவனுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாம வளர்த்திடுறாங்களா, அவனுக்கு வாழ்க்கையில் அவன் என்ன அப்பா அம்மா கஷ்டப்பட்டா கூட அவனுக்கு கவலை இல்லை, யார் கவலைப்பட்டாலும் அவனுக்கு தெரியுங்க. உன் ஃபியூச்சர்னா ஐ டோன்ட் கேருங்கிறான், அன்னைக்கு பார்த்துக்கிறேங்கிறான், அன்னைக்கு கஷ்டப்படுவேன், அன்னைக்கு நான் உன்ட்ட வந்தேனா, உன்ட்ட கேட்க போறேனா. ஆனா வருவான் நிஜமாவே. அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு நிலைமை வேற, இன்னைக்கு வேறேம்மா. அப்ப அன்னைக்கு நீ சொன்னி, அதனால நான் இன்னைக்கு நான் உனக்கு பண்ண மாட்டேன் நம்ம சொல்ல முடியுமோ? அவன் கேட்பான், உனக்கு என்ன கருணை இல்லையா, உன்ன மனசு என்ன கல்லா, எதுல பண்ணி வச்சிருக்குலாம் கேள்வி கேட்பான். இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க வாழ்க்கை. இதுக்கு தான் இது வேணுமான்னா நம்ம கேட்டோமா கடவுள்கிட்ட உடம்ப கொடுன்னு, ஏயா கொடுத்த, ஏண்டா சாமி என்ன படைச்ச, படைக்கையில என்ன நினைச்ச, ஆண்டவன் முகத்தை பார்க்கணும். நான் ரொம்ப கேட்க போறது இல்லை, அவனிடம் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். ஏண்டா சாமி என்ன படைச்ச, என்ன படைக்கையில என்ன நினைச்ச, அது வேற தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட போய் கேட்டு சொல்றியா இல்லையான்னு தட்சாமூர்த்தியை மிரட்டி. ஆக வைராக்கியத்துக்கு திருப்தி இருக்காது, எவ்வளவு வந்தாலும் போறாது. நிறைய பார்க்கணும். ஒருத்த எவ்வளவு வேலை செஞ்சாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது, நாம எவ்வளவு வேலை செஞ்சாலும் நமக்கு திருப்தி வரமாட்டேங்கிறது, எவ்வளவு பொருள் கிடைச்சாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது, எவ்வளவு படிச்சாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது, எவ்வளவு கிளாஸ் எடுத்தாலும் எதுலையுமே திருப்தி. அதிருப்தி கரம் சுகம், நிறைவை தராத இன்பம். இது ஒரு குற்றம், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும். சரி, ஆனா இதெல்லாம் விட்டுடலாமே. சரிப்பா, என்னத்துக்கு இந்த வசதிகள்லாம், எல்லாத்தையும் விட்டு சும்மா ஒரு துண்டை கட்டிண்டு
ஓமனத்தை கட்டிண்டு பேசாம கிளம்பி போயிடலாமண்ணா. படுக்க முடியாதே, கொசு கடிக்குமே, சாப்பாடு ஏதாவது ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது, வயத்தால் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படிலாம் 1000 கேள்விகள் வரும். இதுக்கு பழகி போயிட்டோம். நாம் இந்த வாழ்க்கை முறைக்கு நாம் பழகி போய்விட்டோம். நம்மால் இதை சுவாமி ரொம்ப கேட்கல, நான் ஹையர் கோடீஸ்வரம் மாதிரி பங்களாவாக இருக்கணும், ஒரு சிம்பிள் லைஃப், ஒரு பேசிக் நீட் அப்படி. அந்த பேசிக் நீடோட எக்ஸ்டென்ஷன் எங்கே போகும்னே நமக்கும் தெரியாது. அடிக்ட் ஆகிட்டோம். ஒரு காலத்தில் ஃபேன் போட்டாலே லக்ஸுரின்னா, இன்னைக்கு ஏசியே நெசசிட்டி ஆயிடுது. ஏசியே ரொம்ப தேவையான ஒரு வஸ்து ஆயிடுது. அவ்வளோ தூரம் நம்ம பழகி போயிட்டோம், அதுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டோம், உடம்புல இருக்கிற சக்தியே போயிடுது. எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் தோஷ தரிசனம். விஷய சுகே துக்க மிஸ்ரிதத்துவம், அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம், அடிமைப்படுத்தும் தன்மை புலனின்பங்களில் இருக்கின்றன. ஆகையினால இதிலிருந்து விடுபடணும். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதா. அதனால அதை வள்ளுவர் ரொம்ப இதா சொல்றார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அதனாலதான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ராவணனே தபஸ் பண்ணான்ங்கிறோம். தபஸ் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணாங்கிறது விஷயம் வேற. ஆனால் அப்படி ஒரு தபஸ் பண்ணணும்னா ரொம்ப வருத்திக்கிட்டு மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம்தான் வருவார் பகவான். வந்த உடனே மெட்டீரியலிசம் தான் கேட்பான், திரும்பவும் உலக சுகத்தை தான் கேட்பான். பகவானே நேரில் இவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி ஞானத்தை கேட்கப்படாதோ, மோட்சத்தை கேட்கப்படாதோ தோணாது. எனக்கு நல்ல சௌரியமான வாழ்க்கை வேணும், நான் இத்தனை நாள் எதற்காக தவம் செய்தேன் தெரியுமா, என்ன நான் தேவலோகத்துக்கு அரசனாக வேண்டும். யாராவது சொன்னான்னு போய் சொல்கிறான், நீ இந்த சுடுகாட்டில் போய் ராத்திரி 12 நாளைக்கு பூஜை பண்ணினியானா உனக்கு மந்திரி பதவி கிடைக்கும்னா உட்கார்ந்துட்டு இருக்கானே. வரமுடகாவத்தில் ஹோமம் பண்ணால் சரியாயிடுங்கிறான். புதுசு புதுசாக என்னெல்லாமோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். என்ன இந்த மிளகாயில் ஹோமம் பண்ணுற நம்ம சாஸ்திரத்தில் இல்லை, மிளகுல ஹோமம் இருக்குது, மிளகு ஹோமம் இருக்குது, மிளகாவத்தல் ஹோமம் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஓம் ஹ்ரீம் கேம் பிரத்யங்கிரே எல்லாம் சொல்லி பகவதி எல்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. மிளகாவத்தல் ஹோமானந்தா அப்படிதான். ராத்திரி 12 மணிக்கு தான் அது பண்ணணும். எல்லாம் மூட்டை மூட்டையா மிளகாவத்தல் ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படி பண்றான். அது வீடியோ எடுத்து போட்டு அப்படியே காளியை காமிச்சு அப்படியே எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அது என்னமோ மந்திரி பதவியெல்லாம் கொடுக்க போகிறதான், மந்திரி பதவி, தந்திரி பதவி. இது இந்த பூஜையும் பண்ணி இன்னும் வேறு வேலையெல்லாம் பண்ணணும், என்னெல்லாமோ கொடுக்கணும். அந்த சைடு இந்த சைடெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அது தினம் பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கணும். எங்கே எவன் யாரை காலை வாருவானோ, எவன் நாக்காலியை பிடுங்குவானோ தெரியாது. என்ன ஆனந்தம் பாருங்களேன். அப்ப என்னதுன்னா துன்பம் கலந்த தன்மை, நிறைவை தராத தன்மை, அடிமைப்படுத்தும் தன்மை. இந்த தோஷம் தெரிஞ்ச இத்தனை அவஸ்தை என்னத்துக்குப்பான்னா, சீச்சி இந்த பழம், அந்த வைராக்கியம் இல்லை, இது விவேகஜன்ய வைராக்கியம். நச்சிகேதஸோட வைராக்கியம் தான் உத்தமமான வைராக்கியம். நச்சிகேதஸ்கிட்ட எவ்வளவு கேட்கிறார் யம தர்மராஜா, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேங்கிறார். ஒன்றும் வேண்டாம் போயாங்கிறான். இதெல்லாம் நானே என் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்க முடியும், நீ என்னத்தை கொடுக்கறது, இது எல்லாம் நானே சம்பாதிச்சுப்பேனே, என்னத்துக்கு நீ தரணும், இதெல்லாம் எனக்கு தேவை ஞானம்ப்பா, அதை கொடுங்கிற. ஆக வைராக்கியம், வைராக்கியத்தோட லட்சணம் இது. தேகாதி பிரம்ம பர்யந்தே ஹ்யனித்யே போகவஸ்துனி யா தரிசன ஸ்ரவணாதிபிஹி ஜுகுப்சா தத் வைராக்கியம் இத்யுச்யதே. இப்படி நம்ம சப்ளை பண்ணிக்கணும். இந்த உடல் முதல் பிரம்மதேவன் பரியந்தம் நிலையற்ற இன்பப் பொருள்களில் பார்ப்பதின யாதொரு பார்க்கின்றதுனாலும் கேட்கின்றதுனாலையும் அதை பற்றி கேட்கிற போது போகணும்னு ஆசை வர. ஜுகுப்சாக்கு மாறினது என்னதுன்னா, அப்படி இருக்கா, அங்கே போனால் நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா, மெல்பர்ன் போகலாமா, போனதுக்கப்புறம் தெரியும், விட்டா போகிறோம், ஊருக்கு வந்துடுவோம். நமக்கு அதெல்லாம் சரி வராது.
இங்கேருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போவாங்க. போன உடனே அமெரிக்காவுக்கு போகிறேன் எல்லாத்தையும் சொல்லிப்பாங்க, சந்தோஷமாக சொல்லிப்பாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சீந்தறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ உடனே இங்கே வரணும்னு தோணும். அந்த ஊரே பிடிக்காது, எங்கேயும் போக முடியாது, யார் இருக்க மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, நம்ம இங்கே ஒரு மாதிரி பழகிட்டோமா, அதெல்லாம் அங்கே இருக்காது. அங்கே ஊரே இங்கே ஆசிரமத்தில் கூட இங்கே சத்தம் இருக்கும், அங்கே வீடே ஆசிரமமாக இருக்கும், ஒரு சத்தம் வராது. ஏன்னா அந்த ஏரியாவில் அவங்க குடியிருக்கிற இடத்துல பஸ்ஸு கார்லாம் ரொம்ப போகாது. ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கும். அங்கே கடைன்னா கடைக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு தான் போகணும், கண்ட இடத்துல வாசல்லாம் வைக்க மாட்டான். அதனால் என்ன இவன் சொல்லுவான், நான் கடைக்கு போகிறேன்னா கார் எடுக்கணும், நடந்து போய் இங்கே போய் பொடிக்கடையில் போய் வாங்கிட்டு மாதிரிலாம் வாங்க முடியாது. அப்போ என்ன குவைட்டாக இருக்குமா, அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு எங்கேயும் போகிறதுக்கும் முடியாது. அந்த ஊர் பணத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாது. கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு வைராக்கியம் வந்துடும். கேட்டால் நான் ஊருக்கே போயிட்டு வரேன், எப்படியாவது டிக்கெட் வேறு இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து தான் வாங்கியிருக்கும்பா. அங்கே ஆனந்தமாக இருக்கும்னு நினச்சி போனவங்க இப்படி மாட்டின்னு முழிக்கிறோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கணும். போராத்துக்கு குளிர் வேறு வந்துடும் சில சமயம். இப்போ நான் பேசுகிறத கேட்டாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும், நான் இன்றைக்கி இப்படி தான் பேசணும்னு தெரியும் எனக்கு. இந்த கிளாஸ் துன்பம் கலந்ததா, நிறைவை தருவதா, நிறைவை தராததா, இல்லை இந்த வகுப்பு நம்மை அடிமைப்படுத்துகிறதான்னா. சாமியாருக்கும் கிளாஸ் எடுத்தால் தான் நிம்மதி போல் இருக்கு, நம்மளுக்கும் கிளாஸுக்கு போனால் தான் நிம்மதி போல் இருக்குன்னா இப்படிலாம் இல்லை. அதுபடிலாம் ரொம்பவும் பேச ஆரம்பித்தா என்ன பண்ணுறது? அதெல்லாம் நம்ம சொல்கிறது சுக விஷயம், போக வஸ்துக்கள் விஷயத்தில். ஆஹா, யாஸ் ஜுகுப்சா, ஆசைக்கு பதிலாக ஆசைக்கு எதிரானது. முந்தியெல்லாம் அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன தோன்றுறதுனா, சுவாமி பேசாமல் இருந்த இடத்துலே இருந்துட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கிருஷ்ணாராமா கோவிந்தா பேசாமல் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கணும் போல தோன்றுறது. நிறைய பார்த்தாச்சு, நிறைய கேட்டாச்சு, நிறைய அனுபவிச்சாச்சு, புகழ்ச்சி நிறைய வாங்கியாச்சு, இகழ்ச்சியையும் நிறைய வாங்கியாச்சு. இனிமே எனக்கு யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல்லன். இப்படி போன மாதிரி இருக்கும், திடீர்னு வந்துடும். இந்த வைராக்கியம் இருக்க ஏமாத்திடக்கூடாது. அர்ஜுனன் நச்சிகேதஸ் மாதிரி திருட வைராக்கியம் இருக்கணும். அவன் சொல்றான், நீ என்ன சொன்னா அந்நியம் வரம் நச்சிகேதா நவரணீதேனா, வேறு வரத்தை நச்சிகேதஸ் கேட்க மாட்டான்னுட்டான். இது உன்னைத்தான் கேட்பான்னுட்டான். எனக்கு இதெல்லாம் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டான். சோபாவாம் அர்த்தியஸ்ய எதந்த கைதத்து சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜா அப்படி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ தவைவ வாஹா ஸ்தவ நிருத்திய கீதே. இது நச்சிகேதஸோட ஸ்டேட்மெண்ட். நாளைக்கு நீ பாரு, நீ கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் நாளைக்கு நீயே இருக்க மாட்டேன், நீ கொடுத்ததெல்லாம் எங்க இருக்க போறது. அது மாத்திரம் இல்லை, இது என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சு என் கண்ணு காதெல்லாம் கெட்டே போயிடுத்துங்கிறான், கெட்டு போயிடுங்கிறான். இந்த உலக இன்பத்தை அனுபவிச்சா என்னுடைய இந்திரியங்கள்லாம் வீணா போயிடும். சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜா, இதுல இருக்கிற சக்தியெல்லாம் போயிடும் சுவாமி இதெல்லாம் அனுபவிச்சா. சொல்றாங்க இல்லையா, செல்போன் பேசிகிட்டே இருந்தா காது போயிடுங்கிறான், டிவி பார்த்துட்டு இருந்தா கண்ணு போயிடும், பாட்டு கேட்டுட்டே இருந்தா காது அவுட்டு, எல்லாத்துலையும் இருக்கிற சக்தியெல்லாம் போயிடும். அது மாத்திரமில்லை, இந்த வாழ்க்கையோ மிக குறுகியது. இதை வச்சுன்னு என்ன பண்றதுங்கிறான். இதை மெயின்டைன் பண்றதுக்காக நான் பிறந்தேன். அப்படி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ, இந்த வாழ்க்கை மிக குறுகியது. தவைவ வாகாஸ்தவ நிருத்திய கீதே, உன்னோட வாகனங்கள் டான்ஸு இதெல்லாம் நீயே வச்சுக்கோ, பாட்டெல்லாம் விட்டான். இப்போ என்கிட்ட சொன்னாங்க, பூஜ்யஸ்ரீ சுவாமிஜியோட தயான் சுவாமிஜியோட காரை, பென்ஸ் கார் நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த காருக்கு ஒரு நமஸ்கார் வச்சிருக்கலாம், வேணா அலங்காரமாக வச்சிருக்கலாம், எத்தனை நாளைக்கு வச்சிருக்க போகிறோம். பூஜ்ய சுவாமிஜி என்கிட்ட சொன்னார், எல்லாம் சிம்பிளாக பண்ணுங்கப்பா, கொஞ்ச நாளைக்கு பண்ணுவோம், அப்புறம் யார் வரப்போறா அதெல்லாம் அப்படின்னார். என்கிட்டே சுவாமி சொன்னார். ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டேன், இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இது பாரு, எல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு, டீச்சிங் ஓவர், எல்லாம் பண்ணியாச்சுப்பா. அப்புறம் இனிமேல் இதை பண்ணி அதை பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அப்புறம் ஏன்னு கூட கேட்க மாட்டான் ஒருத்தனும். இதெல்லாம் பெருசாக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாடம் நடக்கட்டும், எல்லா இடத்துலையும் பாடம் நடக்கட்டும்.
இந்த மாதிரி வச்சுக்கிறது, கோயிலை கட்டுறது, நினைவுக்கு மண்டபத்தை கட்டுறது, அதை கட்டுறது கிடையாது. ஒருத்தனும் ஏன்னு கூட கேட்க மாட்டோம். அப்புறம் ஒற்றை அடிச்சு கிடக்கும். ஒற்றையெல்லாம் ஜாஸ்தியாக கிடக்கும். யார் பார்க்க போகிறா இதெல்லாம்? அதெல்லாம் அனாவசிய வேலை. பாடம் நடக்கட்டும், எல்லா இடத்துலையும் பாடம் நடக்கட்டும், எல்லாரும் பாடம் படிக்கட்டும். அதுதான் மெயின். இந்த ஹீரோ வர்ஷிப்லாம் வேண்டவே வேண்டாம் சொன்னார், ஸ்ட்ராங்காக சொன்னார் சுவாமிஜி. அதுதான் பரிபூர்ண வைராக்கியத்தோட சொன்னார். அது ஹிருதயத்திலேருந்து சொன்னார். அவருக்கு எவ்வளோ பெரிய கோயில் கட்டினாலும் போறாது. ஆனால் அதை பற்றி அவர் பெருசாகவே நினைக்கல. அப்புறம் நான் இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இறக்கிற போது சொல்கிற ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, உடம்புலேருந்து உயிர் பிரிகிற போது அந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்கிறத பற்றி ஒரு கிளாஸில் சொன்னேன். அதை நான் இப்போ சொல்லிடுறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. மாதர் மேதினி, தாத்த மாருத, சகே தேஜஹ, சுபந்தோ ஜல, சுபந்தோ ஜல, பிராதர் வியோம, நிபத்த ஏஷஹ, நிபத்த ஏஷஹ, பவதாம், சேர்த்து எழுதணும், பவதாம் அந்த்யப் பிரணாமாஞ்சலிஹி, பவதாம் அந்த்யப் பிரணாமாஞ்சலிஹி, பவதாம் அந்த்யப் பிரணாமாஞ்சலிஹி, பவதாம் அந்த்யஹ பிரணாம அஞ்சலிஹி. இதை சேர்த்து எழுது. பவதாம் அந்த்யப் பிரணாமாஞ்சலிஹி. சுபந்தோ ஜல ஃபர்ஸ்ட் லைன். பிராதர்வியோம நிபத்த ஏஷா பவதாம் அந்த்ய பிரமாணாஞ்சலி பிரணாமாஞ்சலிஹி. அதோட ஒரு ரெண்டாவது லைன். ஆனால் ஃபர்ஸ்ட் லைன் முடியறது அங்கே தான். பிரணாமாஞ்சலியோட ஃபர்ஸ்ட் லைன் முடியறது. யுஷ்மத் சங்க வசோபஜாத்த, யுஷ்மத் சங்க எழுதுங்க. யுஷ்மத் சங்க, யுஷ்மத் சங்க வசோபஜாத்த, யுஷ்மத் சங்க வசோபஜாத சுக்ருதோத்ரேக, சுக்ருதோத்ரேக, சுக்ருத உத்ரேக, அதை சேர்த்து படிக்கணும். சுக்ருதோத்ரேக, சுக்ருதோத்ரேக. நான் அதுக்கப்புறம் புஸ்தகத்தை கொடுக்குறேன், பாருங்க, பார்த்து சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. சுக்ருதோத்ரேக ஸ்புரன் நிர்மல, ஸ்புரன் நிர்மல ஞானாபாஸ்த, ஞானாபாஸ்த சமஸ்த மோக மகிமா, சமஸ்த மோக மகிமா, சமஸ்த மோக மகிமா. லீயே, லீயே பரபிரம்மணி, பரபிரம்மணி. நான் சொல்றது சரியா இருக்கா பார்த்துக்கோங்க. மாதர் மேதினி, தாத்த மாருத, சகே தேஜஹ, சுபந்தோ ஜல, பிராதர் வியோம, நிபத்த ஏஷஹ. ஏஷஹ இந்த விசர்க்கம் போயிடும் நம்ம சேர்த்து படிக்கிற போது. நிபத்த ஏஷஹ பவதாம் அந்த்யப் பிரணாமாஞ்சலிஹி, யுஷ்மத் சங்க வசோபஜாத சுக்ருதோத்ரேக ஸ்புரன் நிர்மல ஞானாபாஸ்த சமஸ்த மோக மகிமா லீயே பரபிரம்மணி. மாதர்மேதினி தாத்த மாருத சகே தேஜஸ் சுபந்தோ ஜல, பிராதர்வியோம நிபத்தயேஷ பவதாம் அந்த்யப் பிரணாமாஞ்சலிஹி, யுஷ்மத் சங்கவசோபஜாத சுக்ருதோத்ரேக ஸ்புரன் நிர்மல ஞானாபாஸ்த சமஸ்த மோக மகிமா லீயே பரபிரம்மணி. இப்படிதான் படிக்கணும். என்ன அர்த்தம்னா,
ஓ மாதா மேதினி, ஓ பூமாதேவியே, தாத்த மாருத காற்றாகிய தந்தையே, சகே தேஜா நெருப்பாகிய நண்பனே, நெருப்பே நண்பா, நெருப்பே அப்படி சொல்லணும். ஓ நண்பா, நெருப்பே நண்பா, நெருப்பே. சுபந்தோ ஜல சிறந்த உறவினனாகிய நீரே, நீரே அட்ரஸ் பண்றார். ஹே மேதினி தொம்மை மம மாதா, இல்ல ஹே மாதா, மாதாங்கிறது சம்போதனம் தான். ஹே மாதா மேதினி, ஹே தாத்த மாருத, ஹே சகே தேஜா, ஹே சுபந்தோ ஜல, ஹே பிராதர்வியோம சகோதரனாகிய ஆகாயமே, ஆகாயமே ஸ்பேஸ். ஏஷா அந்த்யப் பிரணாமாஞ்சலிஹி பவதாம், ஏஷா அந்த்யப் பிரணாமாஞ்சலிஹி நிபத்தஹ, நிபத்தஹ அஸ்தி. அதான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்லோகம் பண்றேன். என்ன பண்றேன்னா, பவதாம்னா உங்கள் அனைவருக்கும், ஐம்பூதங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இறுதி வணக்கங்களை, கைகூப்பிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய இறுதி வணக்கங்களை கைகூப்பி சமர்ப்பிக்கிறேன். பிரணாம அஞ்சலிஹி பவதாம், பவதாம்னா என்ன, தங்களுக்கு, ஏஷா இந்த பிரணாம வணக்கங்களை, எப்படிப்பட்ட வணக்கங்கள், அஞ்சலிஹி கைகூப்பிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நிபத்தஹா, நிபத்தஹா அஸ்தி, இதை சமர்ப்பிக்கிறேன். அதுக்கு என்ன சொல்றதுன்னா, யுஷ்மத் சங்க வசோபஜாத சுக்ருதோத்ரேக ஸ்புரன் நிர்மல ஜானாபாஸ்த சமஸ்த மகிமா. ஒரு காம்பவுண்டு, எவ்வளவு பெரிய காம்பவுண்டு பாருங்க. யுஷ்மத் சங்க வசோபஜாத சுக்ருதோத்ரேக ஸ்புரன் நிர்மல ஜானாபாஸ்த சமஸ்த மோக மகிமா. உங்களுடைய தொடர்பால் செய்த புண்ணியத்தினால் நன்கு உண்டான மெய்யறிவால் அனைத்து மயக்கங்களும் மோக மகிமைகளெல்லாம் நீங்கின, நீக்கப்பட்டன. உங்களோட நான் சம்பந்தம் வச்சுனேன். உயிராகிய நான் ஜீவனுக்கு ஜீவன் பஞ்சபூதத்தில் சேராது, ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜீவன் சொல்றது பிராண நமஸ்காரம் பண்றது, உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் வணங்கிறது. உங்களுடைய தொடர்புனால எனக்கு புண்ணியம் பண்ண முடிஞ்சுது. நீங்க இல்லைன்னா நான் புண்ணியம் பண்ணியிருக்க முடியாது. அந்த புண்ணியத்தினால எனக்கு தெளிவான ஞானம் கிடைச்சது. அந்த ஞானத்தினால இந்த வாழ்க்கையை பத்தின எல்லா விதமான குழப்பங்களும் அடியோடு அழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. பரபிரம்மணி லீயே, நான் மெய்ப்பொருளில் ஒடுங்குகிறேன். இது எப்படி படிக்கிறாங்க, அதாவது மாதர் மேதினி தாத்தமாருத சகே தேஜஸ்ஸு பந்தோ ஜல பிராதர்வியோம பவதாம் ஏஷா அந்த்யப் பிரணாமஞ்சலிஹி நிபத்தஹ அஸ்தி. பரபிரம்மணி அகம் லீயே, நான் பரபிரம்மத்தில் ஒடுங்குகிறேன். உங்களுடைய அருளால் யுஷ்மத் சங்க வசோபஜாத சுக்ருதோத்ரேக ஸ்புரன் நிர்மல ஜானாபாஸ்த சமஸ்த மோக மகிமா. புல் ஸ்டாப். உங்களுடைய தொடர்பால், அருளால் நான் நிறைய புண்ணியங்களை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. தெளிந்த அறிவை பெற்று மோக மகிமையிலிருந்து விடுபட்டேன். அவ்வளவுதான். ஆக இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது, தினம் சொல்லிகிட்டே இருந்தா சாகர நேரத்தில் இந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும். வாயினால பேச முடியாட்டா கூட இந்த ஸ்லோகம் மனசுக்குள்ள ஓடணும். கண்டிப்பா பேச முடியாது அந்த நேரம். நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேணா சொல்லித்தரேன், இப்போ உபதேசம் பண்ணியாச்சு, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதர் மேதினி தாத மாருத சகே தேஜஸ்ஸு பந்தோ ஜல பிராதர்வ்யோம நிபத்த ஏஷ பவதாம்
அந்த்யः பிரணாமாஞ்சலிः யுஷ்மத்சங்கவசோபஜாத சுக்ருத யுஷ்மத்சங்கவசோபஜாத சுக்ருதோத்ரேகः சுக்ருதோத்ரேகः ஸ்ஃபுரன்நிர்மலஜ்ஞானாபாஸ்தசமஸ்த மோகமஹிமா லீயே பரப்ரம்மணி. நான் ஒரு தடவை சொல்றேன், பாருங்க எப்படி படிக்கணும்னு. மாதர்மேதினி தாத்தமாருதசகே தேஜஸ்ஸு பந்தோ ஜல भ्रातर्व्योम निबद्धजेष भवतामन्त्यः प्रणामाञ्जलिः युष्मत्सङ्गवशोपजातसुकृतोद्रेकस्फुरन्निर्मल ज्ञानापास्तसमस्तमोहमहिमा लीये परब्रह्मणि. ஆச்சாரியர் மனுஷ்ய ஜென்மாவினுடைய மகிமையை உபதேசம் பண்ணி பரம புருஷார்த்தத்தை தான் நாம் முக்கியமாக வச்சுக்கணும். அர்த்த காம தர்ம புருஷார்த்தங்களெல்லாம் நமக்கு பிரதானம் கிடையாது. இப்போ மோட்ச புருஷார்த்தத்துக்காகத்தான் மனுஷ ஜென்மாவை உபயோகப்படுத்தணும். இதெல்லாம் பார்த்தோம். மோக்ஷம் ஆத்ம ஏகத்துவ புத்தியினால்தான் உண்டாகும். அத்வைத ஞானத்தினால்தான் மோக்ஷம் சித்திக்கும். அது மாத்திரமில்லை, கர்மத்தினால காய்க வாச்சிக்க மானச கர்மங்களால் மோக்ஷம் உண்டாகாது. அத்வைத ஞானத்தினால்தான் மோக்ஷம் சித்திக்கும். இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அத்வைத ஞானத்தை சம்பாதிக்கணும்னு சொன்னா நமக்கு தகுதிகள்லாம் என்ன வேணும்? முதல் தகுதி ஒரு சில தகுதிகளை சொல்லியிருக்கார். அப்புறம் முக்கியமான சில தகுதிகளை சொல்லியிருக்கார். ஏன்னா முழுக்க முழுக்க இது புத்தியில நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா குரு சிஷ்ய சம்வாத ரூபமா இது கம்யூனிகேஷன். முழுக்க முழுக்க புத்தி இன்டலெக்சுவல். ஆகையினால புத்தி சரியா இருந்தா தான் புரியும், விஷயம் புரியும். முதல்ல பேசுற பாஷை புரியணும். என்ன பாஷையில பேசுறார் அப்படிங்கிறது புரியணும். அவர் சொல்ற வினை சொற்கள் என்ன, பெயர் சொற்கள் என்ன, வேற்றுமை உருவுகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. ராமனைன்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? ராமனால், ராமனோடு, ராமனுடன், ராமனிடமிருந்து, ராமனுடைய, ராமனிடத்தில். ரெண்டாம் வேற்றுமையில போகணுமா, ஏழாம் வேற்றுமையில போடணுமா தெரியாது. அஸ்வே ஆரோகாமி, அஸ்வம் ஆரோகாமி, எதை சொல்றது தெரியாது. ஆகையினால இந்த பதசாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். வித்வான் ஆக இந்த மேதாவி வித்வான் ஊஹா போக விசக்ஷணான்னு சொன்னது பதசாஸ்திரம், வாக்கியசாஸ்திரம், பிரமாண சாஸ்திரம். சொல்ற யுக்தி எல்லாம் புரியணும். எல்லாம் புத்தினால தானே பண்றோம். அத்வைத ஞானம் எதுல ஏற்படுறது? அந்தःகரணத்துல இருக்கிற நிச்சயாத்மிக ஸ்வரூபமா இருக்கிற புத்தியில ஏற்படுகிறது. ஆக புத்தியில எல்லாம் தெரியணும். குரு சொல்ற வாக்கியங்கள்லாம் புரியணும். அப்ப நமக்கு இலக்கணம் ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கணும். அது மாத்திரமில்ல, சொல்ற யுக்தி எல்லாம் புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் எல்லாம் ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளோட பர்பஸை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சொல்ற உதாரணத்தை எதோட இணைச்சு பார்க்கணுமோ அதை பார்க்கணும். அப்புறம் அது மாத்திரமில்ல, என்னதான் பேசுறதுல எதெல்லாம் முக்கியமான வாக்கியங்கள், எதெல்லாம் முக்கியம் இல்லாத வாக்கியங்கள். நான் ஏதோ லௌகிகமா பாலிடிக்ஸை பத்தி கொஞ்சம் பேசினா கூட அதுல தாத்பரியம் கிடையாது. கட்டோபனிஷத்து கிளாஸ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு கேட்கிறார் ஒருத்தர், யமலோகத்துக்கு எப்படி நச்சிகேதஸ் போனான்?
அங்கிருந்து எப்படி திரும்பி வந்தானா இல்லையா? கட்டோபனிஷத்தில் இதான் மகா தாத்பரியம். கட்டோபனிஷத்தில் அவன் கேட்ட ஆத்ம வித்தியும் அதனால கிடைச்ச பிரயோஜனமும் தானே தாத்பரியம். அதை விட்டுட்டு நச்சிகேதஸ் நிஜமாவே போனானா அதை எப்படி ஏற்றுக்கிறது, இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணால் எங்கேயாவது பிரயோஜனம் ஏற்படுமா? ஏற்படாது. ஆக இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு அர்ஜுன ஊதின சங்கு என்னதுன்னா, அர்ஜுன ஊதின சங்கு தேவதத்தம். அந்த தேவதத்தம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தா? இது என்ன குவிஸ் ப்ரோக்ராமா? புராண கதையெல்லாம் சொல்றதுக்கு. காண்டீவத்தை வருணன் கொடுத்தார். எப்ப கொடுத்தார், எங்க கொடுத்தார், எப்படி கொடுத்தார், இதெல்லாம் நமக்கு தாத்பரியம் கிடையாது. கிருஷ்ணர் கீதையில அர்ஜுனனுக்கு சொன்னார், மாமேக்கம் சரணம் விரஜ மா சுச்சா சொன்னார். அதெல்லாம் தான் நமக்கு தாத்பரியம். அது மாதிரி தாத்பரிய நிர்ணயம் பண்றதுக்கு வாக்கிய சாஸ்திரம் இருக்கணும். மீமாம்சா சாஸ்திரம், பதசாஸ்திரம், வாக்கிய சாஸ்திரம், நியாயசாஸ்திரம். வாக்கியம்னா மீமாம்சா. எதை புரிஞ்சுக்க, எது மெயின் டீச்சிங்கிறத கவனிச்சுட்டே இருக்கணும். இப்ப இதெல்லாம் இது ஒரு தகுதி. இது மாத்திரம் இருந்தா போறாது, விவேகம் வேணும்னு பார்த்தோம். எது வாழ்க்கையில நிலைச்சு நிற்கும், நிலைச்சு நிற்காது, எது பர்மனன்ட் இம்பர்மனன்ட், அது தெரியணும். அது தெரிஞ்சா போறாது. இம்பர்மனன்ட்டுக்காக உழைக்கிறது அனாவசியம். நிலையில்லாத பணத்துக்கும் உடம்புக்கும் எத்தனை நாள் தான் உழைக்கிறது? எது நிலைச்சதோ அதுக்கெல்லவோ உழைக்கணும். வாழ்க்கையில் நிலையில்லாததை பெறுவதற்கு ஏன் உழைக்கணும்? இப்போ வேஸ்ட் ஆஃப் டைம். ஏதோ கொஞ்சம் இந்த உடம்பை காப்பாற்றிக்கணுமே தவிர நிலையானதுக்கு முயற்சி பண்ணணும், நிலையில்லாததுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ விவேகம் வந்தா போராது. எது நிலைத்தது எது நிலையில்லாதது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நித்யானித்த விவேகா. அது தெரிஞ்சா போராது. நிலையில்லாததுக்காக முயற்சியை ரொம்ப தேவையில்லாம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அனித்திய விஷயத்துக்கு நம்முடைய எனர்ஜியை சக்தியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நித்தியமான வஸ்துவுக்குத்தான் நம்முடைய ஆற்றலை பயன்படுத்தணும். வாழ்க்கையினுடைய நேரத்தை, மனித பிறவிய நிலையான விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். இந்த உலகத்தில் நாம துன்பப்படுறதுக்காக பிறந்திருக்கோம். நிறைய பேர் துன்பத்தை இழுத்து வச்சுன்னு உட்காந்துருக்கான். அது மாத்திரமில்லை, மற்றவெல்லாம் சந்தோஷமா இருக்கான வேற துக்கப்படுறான். இவன் துக்கப்படுறது மாத்திரமில்லை, அவன்லாம் நல்லா இருக்கானேன்னு வேற துக்கப்படுறான். அவன் நல்லா இருக்கட்டுமேப்பா அப்படின்னா அது எப்படி? அவன் நல்லா இருக்கலாம், அவன் இவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்கான், நல்லா இருக்கானேன்னா இருந்துட்டு போறான். உனக்கே இல்லை நான் இவ்வளோ நல்லது பண்ணி, நீ நல்லது பண்ணி நீ நினச்சிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணியோ யாருக்கு தெரியும்? உனக்கே தெரியாது. ஆக இந்த விவேகம் வேணும். நிலையில்லாதற்காக உழைக்கிறத நிறுத்தி நிலையான விஷயம் எதுவோ அதை மனசுல வாங்கிக்கிறதுக்கு நேரத்தை, உடம்புல இருக்கிற சக்தியை செலவு பண்ணணும். அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம கடைசியா பார்த்தோம். அவர் அழகா நிறைய சொல்றார். சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் சொல்றார், ஐஹிக தேகாதி போக்ய வஸ்துனா தரிசனேன. இந்த உலகத்துல இந்த உடம்பு முதலான போக்கிய வஸ்துக்கள், இந்த உடம்பையே போக்கிய வஸ்துங்கிறார் பாருங்க. தேக ஆதின்னுட்டார். உடல் முதலான அனுபவிக்கப்படும் பொருள்கள். நாம உடம்பையே அனுபவிச்சுட்டு இருக்கோம். உடம்பு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இல்லை, நம்ம உடம்பையே அனுபவிச்சுட்டு இருக்கோம். உடம்பு மூலமா என்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா என்னெல்லாமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு பிறப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பு பிறக்கிற போது துக்கத்தோடு தான் பிறந்திருக்கு. அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிற போது சந்தோஷமாவா பிறந்தது? அழுதுண்டு தான் பிறந்திருக்கு இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ள நான் பிறக்கிற போதே அழுதுண்டு தான் பிறந்தேன். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ராகமா பாடலாம். பிறக்கும் போதும் அழுகின்றான் அப்படி பாடினா தான் புரியுது. இறக்கும் போதும் அழுகின்றான் அப்படி பாடு. சாகிற போதும் போறனேங்கிறான். பிறக்கிற போது அழுது மறந்து போயிடுச்சு. இப்ப நிறைய நம்மளும் அழுதுன்னு மற்றவனையும் அழ வச்சுட்டு இருக்கோம். அதனால பிறக்கிற போதும்
இந்த உடம்பு என்னதுன்னு அனுபவிச்சுட்டே பிறகு துக்கத்தை அனுபவிச்சுட்டே இந்த உடம்புல இருந்து வந்திருக்கோம் வெளியில. அது மாத்திரமில்லை, இங்கேயும் என்ன வாழறதுன்னா எவ்வளவு வந்தாலும் போற மாட்டேங்கிறது. அதிருப்தியோடையே துக்கத்தோட வாழ்றத ஒரு லட்சியமா வச்சிருக்கான் வாழ்க்கையில். அறிவுபூர்வமா வாழ்றானா முட்டாள்தனமா வாழ்றானா தெரியாது. முட்டாள்தனமா வாழ்றதுனாலதான் துக்கமா இருக்கான். புத்திசாலித்தனமா வாழ்ந்தா துக்கத்தை என்னன்னு கேள்வி கேட்கலாமே. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். அப்ப இந்த உடம்பு முதலான, அப்புறம் இதுக்கு வேற வேண்டியதெல்லாம் இருக்கு. இதுக்கு எத்தனை விஷயங்கள்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு பேங்க்ல நிறைய இந்த உடம்புக்கா இது எத்தனை சொத்து பத்து, அது என்ன பத்தோ தெரியல, சொத்து பத்து பந்தம் நினைக்கிறேன், ஸ்வத்வம் பந்தம் எல்லாம் என்னதுன்னு நிறைய போயிட்டே இருக்கு. ஆக நிறைய சொல்லிகிட்டே போகலாம், எண்ட்லெஸ். வர்ணனை பண்றதுக்கு முடிவே கிடையாது. உடல் முதலான போக்கிய வஸ்துக்கள் உண்டு. உடல் முதலான அனுபவிக்கப்படும் பொருள்கள். முதல்ல உடம்பைத்தானே அனுபவிக்கிறோம். உடம்பை அனுபவிச்சுத்தானே உடம்புக்கு எத்தனையோ அனுபவங்களை கொடுக்கிறோம். உடம்பு மூலமா உடம்பை அனுபவிக்கிறோம், உடம்பு மூலமா என்னத்தெல்லாமோ அனுபவிக்கிறோம். ஐ ஃபீல் பாடி, ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மை பாடி எக்ஸப்ட் ஸ்லீப், இல்லையா? நான் இந்த உடம்பை அனுபவிக்கிறேன் தூக்க நேரத்தை தவிர, மற்ற நேரங்களிலெல்லாம் இந்த உடம்பை நான் அனுபவிக்கிறேன். இந்த உடம்பு மூலமா எத்தனையோ அனுபவத்தை பெறுகிறேன். ஆனா இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உடம்பு வேறு உயிர் வேறு, உடல் வேறு உள்ளம் வேறு, உயிராகிய ஆத்மா ஜீவாத்மா வேறு, அதையும் அறியும் பரமாத்மா வேறு. பரமாத்மா ஜீவாத்மா மனசு உடம்பு, அப்புறம் இது மூலமா புலனின்ப பொருள்கள் உறவுகள் சூழ்நிலைகள் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். தென்னை மரத்தை அனுபவிக்கிறேன், வாழை மரத்தை அனுபவிக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்து அனுபவிக்கிறேன். அது இருக்கிற பழத்தை சாப்பிட்டு அனுபவிக்கிறேன், அதுல பாடுற பறவைகளை பார்த்து காதால கேட்டு அனுபவிக்கிறேன், அதனால வர்ற புஷ்பங்களை எல்லாம் மூக்கால அனுபவிக்கிறேன், அதெல்லாம் தடவி பார்த்து சந்தோஷப்படுறேன், இல்லையா? இத்தனையும் அனுபவிக்கிறேன் நான் இந்த உடம்புக்குள்ள உட்கார்ந்துண்டு. ஆக தரிசனேனா இந்திரிய விஷய சுக அனுபவேன்னு அர்த்தம். இகலோக விஷய சுக அனுபவேன தேகாதி விஷய சுக போக அனுபவேன தரிசனேன. ஆமுஷ்மிக சாஸ்திரம் சொல்லுகிறது, நீ இந்த பூஜையெல்லாம் பண்ணினியானா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீ செத்து போனையானா உனக்கு நல்ல உடம்பு கிடைக்கும், இந்த உடம்பை விட அற்புதமான உடம்பு கிடைக்கும், அந்த உடம்புல நீ நல்லா இருக்கலாம், அங்க போய் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் அலைய வேண்டாம், நல்லா சௌக்கியமா இருக்கலாம் அந்த உடம்புல, இதை காட்டிலும் அந்த உடம்புல சக்தி இருக்கும், அந்த உடம்புல இன்னும் இதை காட்டிலும் சென்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும், இல்லையா? இந்த உடம்புலே பேர் இந்த புழுவுக்கு தெரியுமா, பறவைகளுக்கு தெரியுமா பகுத்தறிவு இருக்குன்னு? மனித உடம்புல பகுத்தறிவு வேலை செய்கிறதுன்னு இதுக்கு தெரியுமோ? பறவைக்கு தெரியாது, புலிக்கோ சிங்கத்துக்கோ பசுமாட்டுக்கோ தெரியாது. அது மாதிரி நமக்கும் தேவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற விசேஷமான அம்சங்கள் நமக்கும் தெரியாது, சாஸ்திரம்தான் சொல்லுகிறது. இதை விட இந்திரனோட சரீரத்தில் இந்திரனுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கு நமக்கு தெரியாது, வருணனுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, அந்த வருண சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியாது. அதான் சொல்றார் திவ்ய தேகாதிங்கிறார். திவ்ய தேகாதி போக்ய வஸ்துனா ஸ்ரவணேன தரிசன ஸ்ரவணாதிபிகின்னு போட்டார் இல்லையா? தரிசனம்னா இங்க இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம், அப்புறம் அந்த உலகத்தை பத்தி கேள்விப்படுறோம். இன்னும் அந்த உலகம்னா இங்கே கீழே இந்த சைடில் எங்க வேணாலும் இருக்கலாம், அதுக்கெல்லாம் இந்த இப்ப மேலே கீழே பொதுவாக அப்படி சொல்லி ஒரு பழக்கம். ஏதோ ஒரு சரீரம் இப்படி கையை தூக்கி காமிச்சு பழக்கம். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம்.
எங்கே வேணாலும் லோகம் இருக்கலாம். எத்தனையோ அண்ட சராச்சரங்கள்லாம் பூமியில் விண்ணில் சுழண்டு கொண்டே இருக்கு. அதில் ஏதோ ஒரு சரீரம், உத்தமமான சரீரம், திவ்ய தேகாதி போக்ய வஸ்துனஹா ஸ்ரவணேன நம்ம கேள்விப்படுறோங்கிற சாஸ்திரங்களின் வாயிலாக, யோக சக்திகளின் வாயிலாக உயர்ந்த உடல்களை அடுக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆதிபதேன திரஷ்டு ஜாத்தீயஸ்ய ஸ்ருத ஜாத்தீயஸ்ய அனுமானேன, ஆதின்னு விட்டு தரிசன ஸ்ரவண ஆதிபிகின்னு போட்டிருக்கு இல்லையா, மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. அதெல்லாம் நம்மளால வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. மனசாப்பி அச்சிந்திய ரச்சனா ரூபம். பிரம்மசூத்திரத்தில் ஆதிசங்கரர் உபதேசம் பண்றார். இந்த ஜென்மாத்தியஸ்ய யதஹாங்கிற சூத்திரத்தில் சொல்றார், இந்த உலகத்தை எப்படி வர்ணிக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை. மனசாப்பி அச்சிந்திய ரச்சனா ரூபா, மனசுனால கற்பனை கூட பண்ண முடியாது இந்த பிரபஞ்சத்தினுடையது. இதில் இருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் அநேகங்கள், அதை யாராலையும் வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அண்டவெளியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட, அதுக்கப்புறம் மேற்பட விரிந்தன நுண்ணிழை கதிரின் மின்னணு புறைய. திரு அண்டப்பகுதி, திருவாச்சகம் படிச்சு பார்த்தா தெரியும். எல்லாம் படிச்சு பாருங்க. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. சிவலிங்கத்தில் மாத்திரமா இருக்கார். கையிலை மலையானே போற்றி போற்றி. சர்வவியாபி. ஆக தரிசன ஸ்ரவணாதிபிஹி அனுபூயமான சரீர பிரபிருதி பிராமமானேன சதவருஷ ஜீவி சதுர்தச புவனாதிபத்திய அவச்சேதக ஹிரண்யகர்ப்ப ஷரீர பர்யந்தம் சர்வஸ்மின் போக்ய வஸ்துனி. 2வது லைன்ல இருக்கு, தேகாதி பிரம்ம பர்யந்தே. இந்த உடம்பிலிருந்து பிரம்ம பர்யந்தே, தேகாதி பிரம்ம பர்யந்த வஸ்துக்கள்ல பிரம்ம பர்யந்தம். அது சொல்றார் அனுபூயமான சரீர பிரபிருத்தி. இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற சரீரம் முதலாக பிராமமானேன, வேதத்திலிருந்து தெரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய, வேதத்தால் அறியப்படுகிற சதவருஷ ஜீவி நம்ம 100 வருஷம் மேக்சிமம் போனா இருக்கலாம். ஆனா 14 உலகங்களுக்கு அதிபதி யாரு? பிரம்மதேவர். சதுர்தச புவனாதிபத்திய அவச்சேதக ஹிரண்யகர்ப்ப ஷரீர பர்யந்தம், ஹிரண்யகர்ப்ப சரீரம் வரைக்கும், டோட்டல் பாடி பர்யந்தம், சர்வஸ்மின் போக்ய வஸ்துனி, அனுபவிக்கப்படுற எல்லா விதமான உடம்பு. எப்படி ஒரு நாடகத்தில் நடிகன் ஒரே நடிகன் 9 வேஷத்தில் வர்ற மாதிரி நம்ம கோடானு கோடி உடம்புக்குள்ள பூந்தாச்சு. அதை நம்ம அதில் நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அனித்யே மித்யாபூதே யாஜிகுப்சா, நிலையற்ற. இதில் இது என்னத்துக்கு எத்தனை உடம்பை மாற்றி மாற்றி எடுக்கிறது? எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறேங்கிற சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அதனால அதில் என்ன அர்த்தமா? மித்யாபூதே யா ஜுகுப்சா. ஜுகுப்சான்னா என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க. கதாபி ஈதிருஷ பதார்த்த சம்பந்தா மாபூத், ஒரு பொழுதும் இந்த உடம்போட உலகத்தோட எனக்கு சம்பந்தம் வேண்டவே வேண்டாம். எல்லாம் இது உண்மைன்னு நினைச்சு அப்புறம் ஏமாந்து போயிடும். மாபூத் ஜுகுப்சாக்கு அர்த்தம் சொல்றார். அது என்னதுன்னா, காக்கையோட எச்சத்துக்கு சமமா நினைக்கிறது. காக்க விஷ்டாயாமிவ அசஹ்ய புத்தி தத் வைராகியம். அதெல்லாம் வேண்டாம், அது பின்னாடி எவன் போய் அவஸ்தைப்படுறது அப்படி சொல்லி வேண்டாங்க. அதனால அது மாத்திரம் இல்லை, நம்ம உடம்புலயே இதுல இருக்கக்கூடிய நம்ம உடம்புலயே கொஞ்சம் குளிக்கலன்னா நாற்றம் வந்துடும். உடம்புக்குள்ளெல்லாம் அழுக்கு இருக்கு, மூக்குக்குள்ள, காதுக்குள்ள எங்க பார்த்தாலும் என்னதுன்னா மலப்பாண்டம்னு விட்டாங்க உடம்ப.
சோற்று துருத்தி, மலப்பாண்டம். இது இந்த ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். இந்த உடம்புல மகிமையும் இருக்கு, அதே சமயம் இந்த உடம்புல தோஷமும் இருக்கு. இந்த உடம்பினுடைய குணமும் இருக்கு. ரொம்ப ஓவரா வைராக்கியம் சொன்னாலும் கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இதை ரொம்பவும் சாயம் பூசி ஃபவுண்டேஷன்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி அதெல்லாம் பண்ணால் அது ஓவர். ஏதோ உடம்ப நம்ம அசிங்கமாக இருக்கக்கூடாது, இதாக இருக்கும். அதுக்காக அளவுக்கு மீறி ஊரில் இருக்கிற சாயத்தை எல்லாம் பூசி அப்புறம் அதை அப்பினதெல்லாம் எடுக்கிறதுக்கே டைம் ஆகுது. அதனால் அது ரெண்டும் கூட இல்லை, உடம்பை மரியாதையாக காப்பாற்றணும். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அதனால இந்த சரீரத்தை நிந்த பண்ற பாடல்களும் நம்மள்கிட்ட இருக்கு, இந்த சரீரத்தை புகழ்ந்து பாடுற பாடல்களும் இருக்கு. இந்த உடம்பை எதுக்கு பயன்படுத்தினா இந்த உடம்பு சிறப்புடையதோ அதுக்கு பயன்படுத்தினா இந்த உடம்புக்கு மகிமை. இந்த உடம்பை நிலையில்லாத புலனின்பத்துக்கு பயன்படுத்தினா இந்த உடம்பு நிந்திக்கப்பட வேண்டியது. பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம், பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே இந்த உயிருக்கு இறைவன் உடலை கொடுத்திருக்கிறார். வேற எந்த நோக்கத்துக்காகவும் இந்த உடம்பை இறைவன் கொடுக்கவில்லை. நம்ம எல்லாம் வண்டியா ஊர்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வளர்க்கறதுக்காக இல்லை, அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கலைங்கிறது நம்ம மகான்களுடைய உபதேசம். எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் எப்போ பார்த்தாலும் பசிக்கிறது. இது இதெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் கோட் பண்ணுறார் அவர். எங்கெங்கெல்லாமோ டெக்ஸ்டெல்லாம் எடுத்து அத்தனையும் கோட் பண்ணுறார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். அந்த புஸ்தகத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இந்த புஸ்தகத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ஏகப்பட்ட ஸ்லோகங்களை கோட் பண்ணி வைராக்கியத்தை மனசில் என்ன சொல்றது ஆழமான மனசுக்கு கொண்டு போகிறார். அதுக்கப்புறமும் நமக்கு வைராக்கியம் வரலைன்னா நமக்கு நிறைய பாபம் இருக்குன்னு தான் அர்த்தம். இவர் சொல்றதில் நிறைய அத்தனையும் நான் படிக்கலை, நிறைய சொல்றாரு. அதனால இத்தனை இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இதை சொல்றார். இந்த மாதிரி அனித்திய வஸ்துனி போக்கிய வஸ்துனி ஜுகுப்சா யா ஜுகுப்சா தத் வைராக்கியம். அதுக்கு வைராக்கியம் வேண்டாம்ப்பா. நம்ம பாஷையில புரிஞ்சுப்போம். நம்ம வெறுக்கிறதும் இல்லை விரும்புறதும் இல்லை, அதை புரிஞ்சுன்னுட்டோம். ஏன்னா பக்குவம் வர்றவங்களுக்கு வந்துட்டு போறது. இன்னொருத்த அனுபவிக்கிறத பார்த்து நம்ம என்னது பொறாமப்பட போறது இல்லை. பாவம் அவனுக்கும் கொஞ்ச நாள்ல புத்தி வரப்போறது. அவன் என்ன பரிபூர்ண ஆனந்தத்திலேயே இருக்கான் எல்லாத்தையும் வச்சுண்டு. அம்பானி அவர் பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபியா, அவர் படுற அவஸ்தை யாருக்கு தெரியும்? என்ன அவருக்கு இருக்கலாம், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது, அதுதான் நமக்கு சந்தோஷம். அவரை வச்சு நிறைய பேர் வாழ்றாங்க, அது சந்தோஷம். ஆனா அவர் அந்த சம்பாதிக்கிறதுனால அவர் என்ன ஆனந்தமாக இருக்க போறார்? நிச்சயமா இருக்க முடியாது. அவரும் வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தா இருக்கலாம், தத்துவ ஞானத்தில் இருந்தா இருக்கலாம். அது பிசினஸ்ங்கிறது விஷயம் வேறையா இருக்கலாம், இருக்க முடியாது. இருக்காருன்னு சொன்னா இதெல்லாம் இந்த ஞானம் இருந்திருக்கணும், விவேகம் இருந்தா தான், வைராக்கியம் இருந்தா தான். வைராக்கியத்துல தான் ஆனந்தம்னு இருக்கு, சாஸ்திரமே சொல்லுகிறது. கஸ்ய சுகம் ந கரோதி விராகா, விராகா கஸ்ய சுகம் ந கரோதி. பற்றின்மை யாருக்குத்தான் இன்பத்தை தராது? பற்றற்ற கண்ணே புறப்பருக்கும், அற்றது பற்றினில் உற்றது வீடு. ஆக பற்றின்மை, வைராக்கியம்ங்கிறது தமிழ்ல சொல்லணும்னா பற்றின்மை. எந்த பொருள்கள், உடல் முதல் அனைத்து உடல்களிலும் அனைத்து உலகப் பொருள்களிலும் உறவுகளிலும் விருப்பு வெறுப்பற்ற பற்றற்ற தன்மைக்குத்தான் வைராக்கியம் என்று பெயர். நான் நிலையில்லாத உடலையோ உலகப் பொருள்களையோ உறவுகளையோ எந்த காரணத்தை கொண்டும் சார்ந்திருக்கப் போவதில்லை அப்படிங்கிற தெளிவான எண்ணத்துக்கு பேர் தான் வைராக்கியம். ராகம் என்றால் பற்று, ராகம் என்றால் பற்றற்ற தன்மை. விராகஸ்ய பாவகா வைராக்கியம். ராகமில்லாத தன்மைக்குத்தான் வைராக்கியம் என்று பெயர். சரி, தத்வைராக்கியம் ஜுகுப்சாய
தர்சனஸ்ரவணாதிபிः தேஹாதிப்ரம்மபர்யந்தே யநித்யே போக்யவஸ்துனி தத்வைராக்யம் ஜுகுப்சாய தர்சனஸ்ரவணாதிபிः தேஹாதிப்ரம்மபர்யந்தே யநித்யே போக்யவஸ்துனி